அந்த செலிபிரிட்டி மீட் பண்ண போறாங்கன்னு சொன்னா யாரும் கண்டுபிடிச்சிங்களா? கெஸ் இல்லைல்ல. அது செலிபிரிட்டி யாருன்னு தெரிய வந்துச்சுன்னா ஹர்ஷத் எந்த அளவுக்கு காண்டா வரணும் அதை விட அதிகமாக காண்டா நீ பாப்போமா? அவங்க டீம்லேவா? சூரியும் இல்ல. அதோட கண்டினியூஷன் ஃப்ரெண்ட்ஸோட என்ன போட்டுருந்தாங்க? ஹெட்செட் போட்டுக்கங்கன்னு சம்திங் சொன்ன மாதிரி. விளையாடாதீங்க, இதை வச்சு மறைச்சிக்க முடியுமா? சோத்திரம் ஆனந்தூர்ல கிராக்கி, ரொம்ப கிராக்கி. கை கொடுக்காதீங்க, சொரண்டுவார். இவரு ரொம்ப கிராக்கி. இவருக்கு என்ன புத்தலாட்டாது? அதான் என்ன புத்தலாட்டமா இருக்கு? அவர்தான் செலிபிரிட்டி மனசை உள்ள வைங்க. இவர்தான் செலிபிரிட்டி, நல்லா வராமல இருந்திருப்பா. சரி இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இப்படியே போ. அவ்வளவுதான். இனிமே என்ன ஓகே, அவங்க ஏதாவது ஒரு டி-ஷர்ட் வாங்கி போடலாம்ல. அது ஸ்கிரிப்டடா இல்ல அப்படியே பண்றாங்களா ரெண்டமான சத்தியமா தெரியல. பட் ஆனா என் கை அழுக்காயுதம் தான் பார்க்கணும். புதுசு எப்ப 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏறிங்க. 5 நிமிஷம் லாஸ்ட் 5 எல்லாம் வந்தாச்சு. நீங்க வேணாம்னு சொன்ன கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு நானும் வந்தாச்சு. இப்போ ஒழுங்கா இது இப்ப தாமரை தானே டீ கடை இருக்கா? தாமரம் தானே டீ கடை இருக்கு. பெருங்குளத்தூரா? இருக்காரு மயானம் ஆயிடுச்சுன்னு. ஓ, நல்ல டீ கடைக்கு தான் உங்களை கூப்பிட்டு போறேன். அமைதியா இருங்க. மணி 1:47. 1:47க்கு யாரு டீ கடை வச்சிருக்கா? அதெல்லாம் ஹைவேஸ்ல டீ கடை இருக்கு. ஹைவேஸே இல்லடா. அதுதான் நானும் சொன்னோம். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, வண்டி மட்டும் போறேன். நாயை இப்பயே இறக்கி விடு. பிபி கழட்டி விடுறதுல இருக்காங்க. ஆரம்பத்திலே என்னமோ தெரியல வரேங்கிறேன். நீங்க தான் கேட்காம உன்னை கூப்பிட்டு வரீங்க. இப்போ திண்டிவனம்னு வருதுன்னு. திண்டிவனம் போவோம், அதானது? காமாட்சி பாப்போம். இந்த பாட்டு யார்ட்டையும் இல்ல. திண்டிவனம் போறதுதான் சொல்லிருக்கேன். அப்ப இனிமேல் நமக்கு ஒரு ஐடியாடா, எல்லாத்தையும் ஓன் லிரிக்ஸ்லயே பாட ஆரம்பிச்சிடலாம். புகையில் அறுவட்டிக்கு தயாரான 48 எடுத்து லாரில கட்டு, கூடையில கட்டு. அப்ப என்னன்னே தெரியாம வந்துட்டீங்க. ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். என்னப்பா எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்றாங்கடா. ஒரு மாதிரி பண்றாங்கண்ணே. சரி விடு, நீ இதெல்லாம் ஆசை தானே போடுவ. என்னடா மூஞ்சி இது? இதே வியாபாரம் ஆகாது. எனக்கு ரொம்ப ஆசை. உட்காரம் ப்ரோ. இப்ப வந்து நான் ஒரு படத்துல வேலைக்கார ரோல் பண்றேன். சொல்லுங்க. ஐயோ, வேலைக்காரனா அவன் பண்ணையார் ரோல் பண்ணுவானே. பிபி ஆரம்பிச்சாலே போயிட்டு பாட்டுங்கண்ணே. இப்ப எதுக்குண்ணே சாமி கோயிலாம் நல்ல டீ குடிக்கணும்லப்பா. ஐயோ பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு இதே மாதிரி எங்க அப்பாவும் வச்சிருப்பாங்க. எல்லா ஊருக்கு போறதுக்கு ஒவ்வொரு போகும்போது இங்க இருந்து எப்படி கிஸ் பண்ணிட்டு போவாங்க. நினைக்கிறேன் அவங்க இறங்கிடா, டீ மட்டும் குடி. அந்த வந்துடுறோம். இறங்கிறியாப்பா? சரியான வாய்ப்பு. நான் இறங்குங்கண்ணே. அவனுக்கு இல்லடா, நமக்கு தான் ஒரு பிளான். இதுக்கு ஒரு ட்ரிப் அட்வைசர் தேவையா? எனக்கு புரியல. டீ குடிக்கிறது எங்க நல்ல இடமா? கை வைக்காம பேசுங்கண்ணே. டீ குடிக்கிறது எங்க நல்ல இடமா? அவளுக்கு ரொம்ப பண்ணாதீங்கண்ணே. எதுக்குண்ணே 20 ரூபா டீ குடிக்கிறது? எதுக்குண்ணே? டோல் எவ்வளோண்ணே? டோல் என்னடா ஒரு 70 ரூபா. 70 ரூபா 80 ரூபா எட்ட குத்திங்கன்னா நைட்டு கொஞ்சம் உதவுண்ணே. டீ தான் குடிக்க திரும்பிடுவோன்னு சொல்லுங்கண்ணே. போட்டாருன்னு நம்ம டீ தான் போட போறோம். அவர் வேற ஏதோ போட்டுதான் உட்காந்துருக்காரு. 2 மணிக்கு அப்படிலாம் இருப்பாங்க. எங்கன்னு ஒண்ணுத்தையும் காணோம். பாருங்களேன், மண்டே ஆகணும், ஆபீஸ் போகணும், லீவ் போட்டா சேலரி பிடிப்பாங்க. இந்த கவலையில இதான் அந்த வாண்டர் லிஸ்ட் போல. என்னப்பா? அதான் திருப்பூரிக்குண்ணே. அப்படியே சொல்ல வேண்டியது. இங்கிலீஷ்ல சொன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. இதுக்கப்புறம் ஒரு பீஃப் ஃபேக்டரி தானே வரும். அதெல்லாம் நல்லா தெரியும்ல உனக்கு. என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கானே. என்னன்னு? மச்சான் இங்க பீஃப் தயாரிப்பாங்கடா. இங்க வாசல்ல நின்றுட்டு இருந்தோம்னா யாராவது எடுத்து வெளில போடுவாங்கடா. துண்டுல நினைச்சு ஊற வச்சு புளிஞ்சு குடிப்போம்டா. ஆல்ரெடி மேல ஒரு மாதிரி இருக்கு, கீழேயும் ஒரு மாதிரி ஆகட்டும். 800ல இருந்து வந்து இல்ல, அப்ப தெரியணும்.
சூர்யா வண்டி கிளம்பும்போது லாஸ்ட் 1 minute. ஓ இப்ப சொல்லாம தான் இங்க இருந்து கொடைக்கானல் கூட்டிட்டு போறாரு அவரு. ஐ திங்க் சொல்லாம போற மாதிரி தான் எனக்கு தெரியல. பார்ஷியலா அது வச்சுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்குலாம் நடிக்க முடியாதுல்ல. சங்கி வங்கி போராட்டம். ஆக்சுவலி அந்த ஹர்ஷத்துக்கும் விஜய் சித்துக்கும் நல்ல ஒரு காம்போ இருக்கு அந்த இது மேட்ச். அதனால ஸ்பான்டேனியஸா அடிக்கணும் நல்லா. ஜாலியா இருக்கும் இந்த மாதிரி போனா. இது மாதிரி சடன் ட்ரிப் போனா நல்லா இருக்கும்ல. மனசாட்சி இருக்கானே ஹியூமன்ஸ் தானே நீங்களா? ஹியூமன் இவர் நல்லா பாட்டை போட்டு நம்மள டயர்ட் ஆக்கி நம்மள மறக்க வைக்கிறாரு. நம்ம இயல்பு அசுப்பணம் வந்து போகுண்டா முன்னாடி போடுண்டா. என்னண்ணா இது? எத்தனாவது டோல்னா இது? காஞ்சிபுரம் சொல்றாரு. காஞ்சிபுரமா? டீ குடிக்க மாவட்டம் விட்டு மாவட்டமா? டீ குடிக்க தான் போறோம். சென்னையில இல்லையா உங்களுக்கு டீ? நல்ல டீ மியூசிக். ஆக்சுவலி ஒரு கட்டத்துக்கு இசை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கி மங்கியா கேட்டு ஆடிட்டு இருக்கீங்க. ஒரே பாட்டுல இளையராஜா. இப்ப நீ என்ன சொல்ல வர? இளையராஜா ஒரு பெரிய ரசனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க பெரிய இசை ஆற்றல் கொண்டவங்க காட்ட விரும்புறியா? டோட்டலாவே இளையராஜா சாரோட பயங்கரமான ஒரு. ஓகே, இளையராஜா சாரோட ஃபர்ஸ்ட் படம் நான் சொல்லு. முத்து. உண்மையாலே ஆக்ஷன் மோட்ல பார்த்தது இல்லையே. சுத்துனேன்னு வச்சுக்கோங்க டவுல. மாமா கோவம் வந்துருச்சு. நீங்க இந்த 11:30 மணிக்கு பிக்கப் பண்ணீங்க. உடனே மாட்டக்க ரோடு போயிட்டீங்க. ரசனையை பாத்தீங்களா? இதுக்குள்ள காப்பிரைட் வராதா? அதான் எனக்கு தெரியல. சில சாங்ஸ் இவங்க பாடுறாங்க பண்றாங்க போடுறாங்கல்ல, அதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும், அவங்ககிட்ட டேரெக்டாகவும் பேச வச்சாச்சு இருக்கு. 4 hours later. எல்லாம் காலியா? ஃபுல் வைப்ல இருந்தானுங்க. தயவு செய்து நீங்க எல்லாம் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா 4 பேர் இருக்கிற கூட்டத்துல ஒரு 3 பேராவது கார் ஓட்டுற மாதிரி பிடிச்சிங்க. ஆமா, மாட்டிடக்கூடாது. சிங்கிளாலாம் எங்க போனாலும் நம்மளே தான் ஓட்டணும். இந்த ஏரி ஃபுல் வைப்னா அண்ணவெல்லாம் ஃபைனலி we reached our டீ கடை. This is our ரஜினி முருகன் டீ கடை. இங்கே வேற ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் கையிலே தான் அவுத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்புங்க சூரிய. கண்ணே கிட்டத்தட்ட தூக்க கலக்கத்துல தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கு. ஐயோ எந்திரிங்க. வாகனம் குடிச்சு கிளம்புவோம். ஒண்ணுமே புரியலையா? நீங்களா எவ்வளவு டீ? நீ என்னடா லெமன் டீயா? அடையாள தள்ளல. இங்க ஒண்ணுக்கு போல இங்க காசு பார்த்து ஒண்ணு டோர் போறோம். அந்த லாரிக்காரர் ஒன்னதான் பாத்துக்கினே இருக்கிறாரு. நம்ம கிளீனர் இறங்கி எங்கேயோ போயிட்டு இருக்கான். பேச்ச மாத்தாதீங்க. வந்தோம், டீ சொல்லியாச்சு, டீ குடிச்சாச்சு. நானும் குடிக்கலையே. சூரி நீங்க தானப்பா சொன்னீங்க டீ வேணும் கீ வேணும்னு. காரை திறந்தீங்கன்னு வச்சுக்க, ரைட் சைட்ல பஸ் இருக்கும். இந்த காஸ்டியூம்க்கு எடுத்துட்டு ஓடுற மாதிரி உனக்கே தோணலாம். ஆனா எடுத்துட்டு என்ன பண்றாரு ஹாலிவுட்? தண்ணி கேன் பீச்ல எல்லாம் ஃபாரினர் என்ன பண்ணுவாங்க, மேல எழுதி தலையிட்டு படுத்திருப்பாங்க. அப்ப திருடிட்டு ஓடியாந்துறாங்கல்ல, பக்கத்துல தான் பாண்டி கரெக்ட் அதே மாதிரி தானே இருக்கு. கன்ஃபார்ம் திருடிட்டு வந்தவன் தான். ஏன்னா கண்ணில் பொண்ணுன்ற அறிவு கூட இல்லாம மேல மாட்டிட்டு
டீயை குடிச்சு டப்புன்னு வண்டியை திருப்புங்க சென்னை போகணும். சென்னை போலையா வேற அவ்வளவுதான். வண்டி எங்கப்பா போறோம் பாத்தீங்களா செலிபிரிட்டிங்க குடி 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 பாண்டிச்சேரி. இப்ப என்ன புரியல, டீ குடிக்க வந்தோம், குடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். அதான் நீ டீ குடிச்சிட்டு அவன் குடிக்கவே இல்லையே. பாண்டிச்சேரி 3 நாள் இருப்பான். பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரிக்காரனுக்கே 3 நாளைக்கு வேலை இல்லை. எல்லாரும் மெட்ராஸ் வந்துடுறாங்க. வாங்க ப்ரோ, நான் ஒரு காஸ்டியூம் டிசைனர் ப்ரோ, கையை தூக்குங்க ப்ரோ. கேர்ள்ஸ்ல பண்ணுவாங்கல்ல, நீ உனக்கு கேர்ள்ஸாவே உணர்றீங்களா? இல்ல அவர்கிட்ட போய் காட்டி 20 ரூபா காசு எவ்வளோன்னு வாட்டர் பாட்டிலு 2 வண்டி கேக்கு அப்படியே நிக்கிறாப்ல போல. அவர் பாத்துட்டே இருக்காரு. காசு வாங்குறா நீங்க வேற. அதான் ஒரு நாள் லைக் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏய் நீ இப்ப இந்த இதுமா இருக்கடா, குட்டி குட்டி சாமியார், குட்டி முட்டி சாமியார், முட்டி முட்டி சாமியார். 50 ரூபா ஆச்சா டீ குடிக்க. இதுக்கு ஆயிரத்தி டோல் தாண்டி தேவையில்லாம இவ்வளவு தூரம் 2000 பெட்ரோல் போட்டு வந்தது. ரொம்ப தூரம் உண்டல்ல, தேவையில்லாம காசு செலவு பண்ணி இந்த சூரிய டீ குடிக்க கூப்பிட்டாருன்னு சொல்லி தேவையா? சரி எங்கேயாவது போலாம்டா. எங்க போலாம்? 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்திருக்கோம்ல, எங்கேயாவது போவோம். இந்த கதையே கிடையாது நண்பா. பெட்ரோல் லுங்கியோட வந்திருக்க, கட்டின புடவையோட வான்னு சொல்ற மாதிரி வந்திருக்கேன். வண்டி எடுக்க போறோம், எங்க போறோம்ன்றதெல்லாம் தெரியாது. பொய் பொய். எனக்கு வந்து ஏதாவது ஒரு ரொம்ப தூரம் போகணும், எங்க போலான்றத மட்டும் நீங்க முடிவு பண்ணுங்க. அதாவது இப்ப இந்த ரீல்ஸ்ல லடாக் எங்க இருக்குன்னு தெரியல. ரோட பார்த்தா லாரி எல்லாம் நின்னோட லடாக் லாரின்னு நினைச்சுட்டான். யாருமே இல்ல, யாருமே இல்லையா? இதுக்கு முன்னாடி எங்க வச்சிருந்தேன். சரி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்ற ஊர் தான். சாப்போ த்ரீச் நாங்க 2 பேரும் தான் வின்னு. பின்ன அப்ப ஒப்புச்சப்பா. சாப்போ த்ரீச் சாப்போ த்ரீச் சாப்போ த்ரீச். இப்ப இப்ப யார் வின்னு? நான் தான் வின்னு. இப்ப என்ன பண்ண சொல்லுங்க? ஜெட்டி கூட ஒண்ணுதானே இருக்கு. என்ன பிரச்சனைனா, உனக்கு இப்படி இருக்கிறதுனால தான் நீன்னு தெரியுது. நம்ம கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இதை மட்டும் புரியும் கஷ்டப்பட்டு உனக்கு காட்டிட்டு இருக்கேன். இப்படியே இருக்கும். நல்லா தானே இருக்கா என் தம்பி சதாம் ஹுசேன் மாதிரி. ட்ரெஸ் எதுக்குடா போடா, இதே நல்லா தானே இருக்கு. அப்படியே இருக்கடா. எங்கடா கண்ணாடி கண்ணாடி உடனே டக்குனு அந்த சைட்டுக்கு. சரி எங்க போறோம்? எந்த பிளானுமே இல்லாமல நான் எங்க வந்தீங்க. போறோம்னு தெரியல. அடுத்து என்ன வரும்ன்றது உங்களுக்கு தெரியல. வண்டி 2 நிமிஷம் நிக்கும், ஏறவங்க ஏறிக்கணும். கவர்மெண்ட் பஸ் மாதிரி. இந்த பக்கம் வண்டி இல்ல. என்ன ப்ரோ முடிஞ்சிருச்சா? ஆமா. ஐயோ இது ஆக்சுவலி சரியான இந்த சீரீஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரு நாள் இது மாதிரி போவோம், சடன் ட்ரிப். இதே மாதிரி எங்க போறோம்னு தெரியாம ட்ரிப் போவோம். ட்ரெஸ்ஸே இல்லாம போயிருப்பாங்க. இன்னும் போக போக நல்லா செம காமெடியா இருக்கும். கடைசியில வாங்கி தருவாங்களா மாட்டாங்களா ட்ரெஸ்? இல்ல வாங்கி தர மாட்டாங்க. வாங்கி தராமலே இங்க இருந்து அந்த கொடைக்கானலுக்கு எங்க கூட்டிட்டு போயிருவாங்க. அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இதை போட்டு அங்கேயே சரியான ஃபன்னா இருக்கும். ஆக்சுவலி அது அடுத்த இதுல வரும் நல்ல காமெடி நான் சொல்றேன்.